சில நண்பர்கள் வந்து ப்ரோ நீங்கள் என்ன பார்வதியின் பிஆரா அப்படிலாம் கேட்குறீங்க. என்ன நல்லா தெரிஞ்சவங்களுக்கு உங்களுக்கு தெரியும், நான் யாருக்கும் பிஆர்லாம் இல்லைங்க. 10 பைசா நமக்கெல்லாம் கொடுக்க மாட்டாங்கங்க. இன்னொன்று பிஆராக இருக்க வேண்டிய அவசியமும் இல்லை. நான் பிக் பாஸின் ரசிகன் சொல்லியிருக்கேன். ஏன் இந்த ஃபோட்டோ வச்சுருக்கேன்னா அவங்களுக்கு அது பண்ணியிருக்காங்களா, அது பிஆர் ஒர்க். இன்ஸ்டாகிராமில் போடுவாங்க, பின்னாடி சிங்க பின்னேன்னு பாட்டு போடுவாங்க, அது பிஆர் ஒர்க்குங்க. நம்ம அப்படி கிடையாது. என்ன நடக்குதோ அதை நம்ம சொல்கிறது தாங்க நம்ம வேலை. இப்போ 3rd ப்ரோமோ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. விஜய் சேதுபதி கத்துன்னு கத்துறாரு. எதற்காக கத்துறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து இப்படி கூட சொல்லலாம், விஜய் சேதுபதி ரோஸ்ட் பண்ணுறார், புழிஞ்சி எடுக்கிறார் அப்படின்னு கூட சொல்லலாம். இதில் நான் கத்துங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறேன். எதற்காக கத்துறார் அப்படின்னா, திவ்யா ஏன் சிறைக்கு போகலை, அதுதான் அவருடைய கேள்வியாக இருக்குது. இன்னொன்று, பிக் பாஸை வந்து ஒரு வேத வாக்காக நம்பிட்டு இருக்கார் விஜய் சேதுபதி. எனக்கு அந்த இடம் தாங்க. விஜய் சேதுபதிக்கிட்டையும் பிக் பாஸ் கிட்டையும் நான் முரண்படுறேன். பிக் பாஸ் என்ன திரும்ப விருப்பப்படுவார், ஒரு விஷயத்தை நான் கொடுத்துட்டேன்னா அதை நான் ஒளிபரப்புற அளவுக்கு எனக்கு கண்டென்ட் கொடுங்கய்யா. இப்போ 24/7 புரியுதா, அந்த அளவு எனக்கு கண்டென்ட் கொடுங்கய்யா அப்படின்னு பிக் பாஸ் நினைப்பார். விஜய் சேதுபதி என்ன நினைக்கிறாருன்னா, இப்போ யோசிச்சு பாருங்க, இந்த நிகழ்ச்சி இப்படி இருந்திருந்தா எப்படி இருந்திருக்கும். திவ்யாவும் இவர் யார் சாண்ட்ராவும் ஜெயிலுக்கு போகணும். ஓகே பிக் பாஸ், நாங்கள் 2 பேரும் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு நான் வேலை கொடுத்துருக்கேன், அதெல்லாம் செஞ்சிடணும். ஓகே பிக் பாஸ், போய் டக் 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 டக்னு சமையல்லாம் செஞ்சுட்டு சக் 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 சக்னு பாத்திரத்தெல்லாம் கழுவிட்டு சக் சக் சக்னு அங்கெல்லாம் இதெல்லாம் பண்ணிவிட்டு ஓகே பிக் பாஸ், இப்போ அவங்க ஜெயிலுக்கு போகிறாங்க. இது ஒரு கண்டென்ட்டாக இருக்குமா? விஜய் சேதுபதிக்கு புரியாத விஷயத்தை தான் நான் சொல்கிறேன். கேம்னு சொல்கிறிய தம்பி, அது வந்து அந்த டாஸ்க்கு கொடுத்து கிழிக்கிறது மட்டும் கேம் இல்லை. அதுக்கப்புறம் எப்படி அவங்களுடைய குணநலன்கள் வெளிவருது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதும் கேம் தான். புரியுதா உங்களுக்கு? இந்த டாஸ்க்கு நீங்கள் கொடுத்த டாஸ்க்கு சாம்பார் ஸ்குவாடு, மாப்பு மாவியாஸு, ஃப்ளஷ் ஃப்ரை, இது டாஸ்க்கா? அதை எவனாவது பார்த்தானா 24/7 எபிசோடு பார்த்தோமா? எங்கேருந்து மீண்டும் அந்த எபிசோட் மேலே ஒரு சுவாரஸ்யம் வந்ததுன்னா சாம்பார் ஸ்குவாட் செஞ்சது தான். இப்போ நான் சாம்பார் ஸ்குவாட் பேசுகிறதுனால பார்வதியின் பிஆர்னு சில பேர் நினச்சிக்கிறீங்கன்னா நீங்கள் நினச்சிங்க, எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. நான் வந்து நீங்கள் யோசிச்சு பார்க்குற மாதிரி இப்போ நான் வந்து சில போட்டியாளர்கள்லாம் அதில் இருக்காங்க, அவங்கள பற்றி என்னங்க பேசுகிறது, என்ன நடக்குதோ அதில் யார் கேம் ஆடுறாங்களோ அவங்கள தாங்க நான் பற்றி பேசுவேன். அது சுவாரஸ்யமான கேமா நல்ல கேமா. அது இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, விஜய் சேதுபதி வந்து கத்துன்னு கத்துறாரு, ஏன் ஜெயிலுக்கு போகலன்னு. இது வந்து இவ்வளவு விவரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவர் எபிசோடில் வராததை பார்க்க மாட்டார் இல்லையா. இது எபிசோடில் கடைசியாக இன்றைக்கி வெள்ளிக்கிழமை நிகழ்வுன்னு வேணால் போட்டு தான் அது பார்க்குறதுக்கு அவருக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. நேற்று வரல, அது எபிசோடில் வரல, அதுதான் அவர் பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் தேர்ஸ்டேயில் முடிஞ்சது. அதுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் தரார். ஏன் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் தராருன்னா, பிக் பாஸ் கண்ணை மூட சொல்லியிருக்காங்கல்ல சாண்ட்ரா, அதுக்கு கோவப்படுறார். ஏன்னா என்னுடைய முதலாளியை பற்றி தவறாக ஒருத்தவங்க பேசுனாங்கன்னா எனக்கு அந்த கோவம் வரும். ஏன்னா எனக்கு சம்பளம் நிறுத்திடுவாங்க. அந்த கோவத்தில் பேசுகிறாருன்னா நான் கண்டிப்பாக ஒத்துப்பேன். இன்னொன்று, இந்த ஒரு கட்டம் தாங்க ரோஸ்ட்டுங்கிறது உங்களுடைய உரிமையெல்லாம் கிடையாது. போட்டு வாட்டுறீங்க, அதுக்கப்புறம் என்ன வெளில போகிறீங்களா அப்படின்னா என்னென்ன அர்த்தம்னு எனக்கு புரியல. அப்போ அனுப்புகிற உரிமை விஜய் சேதுபதிக்கு இருக்காங்கிற கேள்வி நான் கேட்பேங்க. 10 பேர் ஒரே சைடு போனால் நானும் அதுதான் சரியான சைடுன்னு சொல்கிறதுக்கு நான் என்ன பிஆர் கும்பலா? நான் வந்து நீங்கள் கேளுங்க, ஒன்றுமே பண்ணாதே உட்காந்துருக்காங்க ஒரு 7 பேர். இவன் என்ன வந்து எதுவுமே இதில் வந்து முன்மாதிரியாக யார் விக்ரம் கழுத்தில் காலை வச்சு மிதிங்கடான்னு சொல்கிறவன முன்மாதிரியாக பயன்படுத்தணும்னு விஜய் சேதுபதி சொல்கிறாருன்னா அவர் எபிசோடு பார்க்குறாரான்னு தான் கேள்வி நான் கேட்பேன். அந்த கேள்வி நான் கேட்பேன். அதற்கு அடுத்தது, ஒருத்தவங்களுக்கு எவ்வளோ இப்போ நீங்கள் பயமுறுத்ததுனால என்ன திருத்த போகிறீங்களா? உங்களால் இது யாரையாவது ஒருத்தனுடைய கேரக்டர் 100 நாளில் மாற்றிட முடியும். நீங்கள் கேமுங்க தாங்க போகிறீங்க. உங்களுக்கு கேம்னா என்ன? கேமை சுவாரஸ்யமாக, அதாவது கயாஸ் தியரின்னு ஒன்று இருக்குது. தான் ஒரு விஷயத்தை விதைச்சிட்டு அதை உண்மைன்னு மற்றவங்களை நம்ப வைப்பான்ல, அந்த தியரி மாதிரி விக்ரம் என்னமோ பெரிய ஸ்டாண்டப் காமெடி பண்ணுறதா நம்ப வச்சிருக்கிறான், விஜய் சேதுபதி இன்க்ளூடிங்கிறத எனக்கு இப்போ கஷ்டமாக இருக்குது. நண்பர்களே, உங்கள்கிட்ட உண்மையாக கேட்குறேன், நேர்மையாக கேட்குறேன். பிக் பாஸ் சம்மந்தமாக இவ்வளோ மீம்ஸ் வருது, இவ்வளோ கிளிப்பிங் வருது. இவருடைய அல்டிமேட் கிளிப்பிங் எதனா ஒன்று விக்ரம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அப்புறம் எப்படி இப்போ திவாகர் கானா வினோத்துக்கு கூட நிறைய வந்தது, நம்ம பார்த்தோம். சில பேருக்கு லவ் கியூட்டாலாம் நிறைய வந்தது பார்த்தோம். விக்ரமுக்கு என்னையா வந்தது? அவர் பெருசாக க்ரியேட்டிவ் பண்ணுறதா நம்ப வச்சுருக்காங்கல்ல, இது எனக்கு பிடிக்கலை. அந்த பொண்ணு பயப்படுதியா திவ்யா, அதை போட்டு வெளியில் அனுப்புங்க. உங்களுக்கு அந்த ஒரு இருந்தால் அனுப்புங்க. போட்டு ஏன் பயமுறுத்துறீங்க? கத்துறீங்க கத்துன்னு கத்துறீங்க. ஹோஸ்ட் இப்படி தான் கத்துவாங்களா விஜய் சேதுபதி?